லெசன் 1. இந்த முதல் பாடத்தில் சில தொடர்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவை ஃபங்க்ஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த தொடர்களை அமைப்பதற்கு தேவையான முக்கியமான வார்த்தைகளை முதலில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்கும் வார்த்தைகள் ஆங்கிலத்தில் அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். பி, am, is, are, was, were, shall be, will be. இவை ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை. இவற்றை be verbs என்று அழைப்பார்கள். இது போன்ற வார்த்தை அமைப்பு தமிழில் கிடையாது. இந்த விதமான இலக்கண அமைப்பு தமிழில் கிடையாது. ஆங்கிலத்திலே மாத்திரம் உண்டு. எனவே இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சிலர் இந்த வார்த்தைகளுடைய பயன்பாடையே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தமிழைப் போல ஆங்கிலத்தை பேச வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் இந்த முறைகளை முதலாவது கற்றுக்கொண்டால் நாம் சுலபமாக நம் தாய்மொழியைப் போல அழகாக பேசலாம். ஒருவர் ஒரு மொழியை தான் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் என்று சிலர் கருதுகிறார்கள். அது தவறான ஒரு கருத்து. நம்முடைய மூளை பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் திறமை வாய்ந்தது. நாம் பலர் அதை பயன்படுத்துவது கிடையாது. சரி, இப்பொழுது இந்த வார்த்தைகளை கவனிப்போம். இந்த வார்த்தைகள் be verbs அல்லது helping verbs அல்லது auxiliary verbs என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது துணை வினை சொற்கள். இவற்றுடைய அர்த்தத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் டிக்ஷனரியில் அர்த்தம் தேடினீர்கள் என்று சொன்னால் சரியான விளக்கம் உங்களுக்கு கிடைக்காது. அல்லது பல பெரிய பத்திகளிலே பல வரிகளிலே விளக்கம் கொடுத்திருப்பார்கள். இந்த வார்த்தைகள் மற்ற வார்த்தைகளோடு சேரும்பொழுது தான் தெளிவான அர்த்தத்தை பெறுகின்றன. இவை எல்லாமே இருத்தல் என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியவை, என்ற பொருளை குறிக்கக்கூடியவை. இருத்தல், வாழ்தல் அல்லது கிடத்தல், ஒரு இடத்துல கிடப்பது, அமைதியாக இருப்பது, இதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் சற்று அர்த்தங்கள் வேறுபடுகின்றன. இதில் be, am, is இவை நிகழ்காலத்துக்கு உரியவை. am, is இவை வந்துவிட்டால் அது இப்பொழுது என்று புரிந்து கொள்ளலாம். be என்பது தனியாக வந்தாலும் இப்பொழுது என்று புரிந்து கொள்ளலாம். are என்ற வார்த்தையை இப்பொழுது நடைமுறையில் இப்பொழுது நடக்கக்கூடியது என்று புரிந்து கொள்ளலாம். was, were கடந்த காலத்துக்கு உரியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். shall be, will be அவை எதிர்காலத்துக்குரியவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து இவற்றை இந்த வார்த்தைகளில் be என்ற ஒரு வார்த்தையினுடைய பயன்பாடை, அது தொடரில் எப்படி வருகிறது, தனியாக வரும்போது எப்படி வருகிறது. be என்று சொன்னால் இரு என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. be quiet என்றால் அமைதியாக இரு. be quick சீக்கிரம், வேகமாக செய், வேகமாக வா, இப்படிலாம் சொல்வதற்கு be quick என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். அடுத்து be calm என்றாலும் அமைதியாக இரு என்று அர்த்தம்தான். be ready தயாராக இரு. be happy சந்தோஷமாக இரு. be nice நல்லவனாக இரு. nice என்று சொன்னால் ஒரு ஸ்மூத்தாக, ஒரு பொருளாக இருந்தால் அது ரொம்ப நைஸாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனுடைய அர்த்தம் அப்படி. ஆனால் ஒரு மனிதரை குறிக்கும் போது அது நல்ல குணத்தை குறிக்கிறது. அடுத்து டோன்ட் என்ற வார்த்தையும் சேர்க்கலாம். டோன்ட் என்றால் do not செய்யாதே என்ற அர்த்தத்தை கொடுக்கும். டோன்ட் பி அப்படி செய்யாதே. டோன்ட் பி சேட் சோகமாக இருக்காதே. பி ஹானஸ்ட் நேர்மையுள்ளவனாக இரு. டோன்ட் பி சில்லி அற்பமாக இருக்காதே, அற்பமாக அர்த்தம் இல்லாமல் பேசாதே. அப்படி சொல்வதற்கு டோன்ட் பி சில்லி என்று சொல்வார்கள். பி ப்ரிப்பேர்டு தயாராக இரு. பி கிளவர் புத்திசாலியாக இரு. ட்ரை டு பி குட் நல்லவனாக இருக்க முயற்சி செய். ட்ரை என்றால் முயற்சி செய், அது உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த am, is, are இவற்றினுடைய பயன்களை மற்ற வார்த்தைகளோடு எப்படி சேருகின்றன என்று முதலில் பார்க்கலாம். I am, we are, you are, he is, she is, it is, they are, John is, the boys are. இப்படி பதங்களாக இருக்கிறது. I am என்றால் நான் இருக்கிறேன் என்ற அர்த்தத்தை தருகிறது. we are நாங்கள் இருக்கிறோம்.
யூ ஆர் நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள். ஹீ இஸ் அவன் இருக்கிறான் அல்லது அவர் இருக்கிறார் என்றாலும் அதே ஹீ இஸ் தான். தமிழில் 2 வார்த்தை இருக்கிறது, அவன் அவர். ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஹீ என்ற ஒரே வார்த்தை தான் ஆங்கிலத்தில் இருக்கிறது, அவர் இருக்கிறார். ஷீ இஸ் அவள் இருக்கிறாள். ஒரு பெண்மணியை அவர்கள் பெரியவர்களாக அல்லது நமக்கு மேல் நிலையில் இருந்தால் அவர்களை அவள் என்று சொல்ல மாட்டோம், அவர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் ஷீ தான், எப்போவுமே ஷீ சொல்கிறோம். ஷீ இஸ் அவள் இருக்கிறாள். இட் இஸ் அது இருக்கிறது. தே ஆர் அவர்கள் இருக்கிறார்கள். ஜான் இஸ் ஜான் இருக்கிறான். த பாய்ஸ் ஆர் பையன்கள் இருக்கிறார்கள். இவை வாக்கியத்தில் முழுமையான எக்ஸ்பிரஷன்ஸாக எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். ஐ எம் என்று சொல்லி நம்முடைய பெயரை சொல்லலாம். ஐ எம் ஜான், என்னுடைய பெயர் ஜான். ஐ எம் டேவிட், நான் தான் டேவிட் என்று சொல்லி நம்மை அறிமுகப்படுத்துவதற்கு, நம்முடைய பெயரை சொல்லுவதற்கு இது பயன்படுகிறது. அதுபோல we are நாங்கள் இருக்கிறோம். we are students. I am என்று சொல்லி நம்முடைய பெயரை சொல்லலாம். we are என்று சொல்லும்போது நம்ம என்ன பொசிஷனில் இருக்கிறோம், நம்முடைய லெவலை அல்லது நம்முடைய ஆக்குபேஷனை, தொழிலை சொல்லலாம். we are students. அதே மாதிரி I am a student, நான் ஒரு மாணவன் என்று சொல்லலாம். we are students, நாங்கள் மாணவர்கள் என்று சொல்லி. அடுத்தது ஒருவரை பார்த்து சொல்லலாம், யூ ஆர் மை ஃப்ரெண்டு. ஒரு உறவு முறையை குறிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம பயன்படுத்தலாம். யூ ஆர் மை ஃப்ரெண்டு. ஹீ இஸ் மை பிரதர் அல்லது ஹீ இஸ் பீட்டர், அவர் தான் பீட்டர் என்று சொல்லலாம். ஷீ இஸ் மை சிஸ்டர். ஷீ இஸ் அ டாக்டர், அவர்கள் ஒரு டாக்டராக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்போ ஒரு பெயரை சொல்லலாம், அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இட் இஸ் a dog, இட் இஸ் a cat, அது ஒரு பூனை. they are my friends, they are students, அப்படியும் பயன்படுத்தலாம். ஜான் இஸ் a typist, ஜான் என்பவர் ஒரு டைபிஸ்டாக இருக்கிறார். the boys are nice, மாணவர்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள், இந்த பையன்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள் என்று சொல்லலாம். அடுத்தது ஒரு மனநிலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை இதில் சேர்க்கலாம். மனநிலையோ, அவளுடைய மூடு எப்படி இருக்குது, அல்லது உடம்புனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, எல்லாம் சொல்லலாம். ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். வி ஆர் ஹாப்பி, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். யூ ஆர் ஹாப்பி, நீ சந்தோஷமாக இருக்கிறாய். ஹீ இஸ் ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இருக்கிறான். ஷீ இஸ் ஹாப்பி, அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். இப்படிலாம் சொல்லலாம். இட் இஸ் ஹாப்பி, அது சந்தோஷமாக இருக்கிறது. தே ஆர் ஹாப்பி, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார். ஜான் இஸ் ஹாப்பி, ஜான் சந்தோஷமாக இருக்கிறார். த பாய்ஸ் ஆர் ஹாப்பி, பையன்கள் சந்தோஷமாக இருக்கிறார். த கேர்ள்ஸ் ஆர் ஹாப்பி, சிறுமிகள் அல்லது பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஹாப்பிக்கு பதிலாக சேடு போடலாம். அப்படின்னா வருத்தமாக இருக்கிறாங்க. ஐ எம் சேடு அப்படின்னு சொல்லலாம். வி ஆர் சேடு, நாங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கிறோம். வி ஆர் சாரி அப்படின்னா நாங்கள் வருந்துகிறோம். சாரி என்பது மன்னிப்பு கேட்பது, ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா வருந்துகிறோம் என்ற அர்த்தம். இப்படிப்பட்ட நிலைமையை சொல்லலாம். அல்லது எப்படி இருக்கிறோம், டயர்டாக இருக்கிறோம், பசியாக இருக்கிறோம், அதெல்லாம் சொல்லலாம். ஐ எம் டயர்டு, வி ஆர் டயர்டு, யூ ஆர் டயர்டு. ஹீ இஸ் ஹங்க்ரி, அவன் பசியாக இருக்கிறான். ஷீ இஸ் ஹங்க்ரி, அவள் பசியாக இருக்கிறாள். இட் இஸ் ஆங்க்ரி, அது கோபமாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்லலாம். இப்படி உணர்வுகளை, என்ன மூடில் இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லலாம். நிறைய வார்த்தைகளை சேர்க்கலாம். நீங்கள் அதெல்லாம் இது புரிஞ்சால் ஒரு பேராகிராஃப் படிக்கும்போது இதே மாதிரியாக இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை நீங்கள் அப்படியே மைண்டில் கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் சொல்லித்தரது மாத்திரம் இல்லை, நான் ஒரு 100 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் வேறு லெசன்ஸ் படிக்கும்போது அல்லது ஒரு ஸ்டோரி படிக்கும்போது இதே போல் ஏராளமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மைண்டு உள்ள கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ என்ன எக்கனாமிக் கண்டிஷன், என்ன பொருளாதார நிலைமை, அதையும் சொல்லலாம். சரியா? ஹீ இஸ் ரிச், அவன் ரொம்ப பண வசதி உள்ளவன். ஷீ இஸ் ரிச், அவள் ரொம்ப பண வசதி உள்ளவள். அப்படியெல்லாம் சொல்லலாம். தே ஆர் ரிச், அவர்கள் ரொம்ப வசதியானவர்கள். ரொம்ப ஏழைன்னு சொல்லலாம். ஜான் இஸ் புவர். இப்படி பலவிதமான நிலைகளை குறித்து சொல்வதற்கு
he is our class leader. அவன் எங்களுடைய கிளாஸ் லீடர். ஜான் இஸ் த பிரசிடென்ட். அவர் பிரசிடென்ட்டாக இருக்கிறார். இப்படிப்பட்ட போஸ்டெல்லாம் சொல்கிறதுக்கும் இது பயன்படுகிறது. அடுத்த எக்ஸ்பிரஷன்ஸை பார்க்கலாம். இதுவும் அதே தான். ஆம், எஸ், ஆர். இதில் நம்ம ஐம், வி ஆர், யூ ஆர் என்று சுருக்கி கொடுத்துருக்கோம். ஐம்ன்றது தான் ஐம், வேறு ஒன்றும் இல்லை, அதே அர்த்தம் தான். ஐம்ன்றதுக்கு பதிலாக ஐம்னு சொல்லி நம்ம பேசலாம், அல்லது எழுதும்போது இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எழுதலாம். வி ஆர் அதை சுருக்கி வி போட்டு அப்பாஸ்ட்ரஃபி ஆர்இ போடலாம். நம்ம கட்டுரைகள் எழுதும்போதோ அது கிராமர் மிஸ்டேக் கிடையாது, முழுமையாக எழுதலாம், இப்படி எழுதலாம். யூ ஆர் அப்படிங்கிறது யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர், வி ஆர். சரியா? பொதுவாக ஆங்கிலேயர்கள் அவங்களாம், அல்லது தாய்மொழி ஆங்கிலமாக கொண்டவர்கள், ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம், இவங்க வந்து வி ஆர் என்று சொல்ல மாட்டார், வி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐம் என்று சொல்வார்கள். அப்போ நம்ம இந்தியர்கள் பேசுகிற ஆங்கிலத்துக்கும் அவர்கள் பேசுகிற ஆங்கிலத்துக்கும் சற்று வித்தியாசம் இருக்குது. நம்மலாம் யூ ஆர், ஹீ, ஈஸ்னு முழுமையாக சொல்கிறோம். அவங்க சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க. ஐம், நானே சொல்லி காட்டுறேனே, உச்சரித்து காட்டுறேன். ஐம், வி ஆர், யூ ஆர், ஈஸ், ஷீஸ், இட் இஸ், தே ஆர், ஜான் இஸ், த பாய்ஸ் ஆர். ஒரு ஆ சவுண்டு தான் வரும். ஆங்கிலத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த ஆரை உச்சரிக்கும் போது எப்பொழுதுமே அவங்க ஆர் என்று சொல்லி மென்மையாக உச்சரிக்கும். நம்முடைய உச்சரிப்பு ஓரளவுக்கு ஆர், நம்ம தமிழ் ஆர் மாதிரி நம்ம உச்சரிக்கிறோம். அதை ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட அதை சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பெரிய எக்ஸாம்ஸில் கூட, ஐஎல்ஸ் அதில் பேசும்போது கூட இந்தியனைஸ்டு இங்கிலீஷை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அது அவங்க புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அப்படி இருந்தால் கூட நம்ம உச்சரிப்பை திருத்துவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆங்கிலேயரை போல நம்ம ஆங்கிலம் பேச வேண்டுமே ஒழிய, நம்ம இந்திய முறைப்படி அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், அவங்க இலக்கணத்தை மாற்றிக்கணும், வார்த்தைகளை மாற்றிக்கணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க என்ன வார்த்தையை பேசுகிறாங்க அதை நம்ம பேசணும். அவங்க என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை நம்ம யூஸ் பண்ணணும். அவங்களுடைய உச்சரிப்பை நம்ம பழகிக்கணும். சரியா? அப்போ நம்ம தமிழில் ரா, ரா, ரெண்டு ரா இருக்குது, ரெண்டுமே அழுத்தி உச்சரிக்கக்கூடியதான். நாக்கு வந்து அந்த மேல் அன்னத்தில், அந்த பேலட்டில் படும். ரா என்று சொன்னால் அந்த சாஃப்ட் பேலட்டில் லைட்டாக படும், டச் பண்ணும். ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஆர், இது வந்து ரொம்ப மென்மையாக உச்சரிக்க வேண்டும். மேல் அன்னத்தில் அந்த நாக்கு படாது. சரியா? கார் அப்படின்வாங்க, நம்ம கார்னுவோம், லாரின்னுவோம். சரியா? கார், லாரி அப்படி உச்சரிக்கணும். அது மாதிரி தான் இங்கே இந்த உச்சரிப்பு. ஐம் ஜான், we are friends, we are happy, you are my friend, he's nice, she's my sister, it is there, it's there அப்படின்வாங்க. it is னு கூட இல்லை, it's there, they are here, they are in the classroom, John is here, the boys are on the playground. இப்படியாக சுருக்கமாக சொல்லலாம். அடுத்து நாம் இப்பொழுது பார்ப்பது ஐம் நாட். சரியா? ஐ எம் நாட் என்று சொல்லலாம். நெகட்டிவாக சொல்லும்போது ஐ எம் நாட், இது அர்த்தம் எதிர்ப்பதமாக மாறிடும். ஐ எம் நாட் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன் அல்ல. அதை சுருக்கமாக நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் எ ஸ்டூடெண்ட். வி ஆர்ன்ட் ஹாப்பி, யூ ஆர்ன்ட் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ்ன்ட் மை பிரதர், ஷீ இஸ்ன்ட் மை சிஸ்டர், இட் இஸ்ன்ட் தேர், அது அங்கே இருக்கவில்லை. தே ஆர்ன்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் நண்பர்கள் இல்லை. The boys aren't in the playground, அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் இருக்கவில்லை. இப்படியெல்லாம் நம்ம பேசலாம், எதிர்மறையாக பேசலாம். இப்படி சுருக்கம் இல்லாமல் நம்ம ஐ எம் நாட் என்றும் பேசலாம். ஐ எம் நாட் எ ஸ்டூடெண்ட், யூ ஆர் நாட் எ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் நாட் எ ஸ்டூடெண்ட், இப்படியெல்லாம் பேசலாம். The boys aren't students, அவர்களெல்லாம் மாணவர்கள் அல்ல. The boys aren't in the playground, அதை வந்து boys are not in the playground. அப்படி ஆர் நாட்டுன்னு சொல்லலாம், ஆர்ன்ட்டுன்னு சொல்லலாம். அது இன்னொரு முறை தான். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த ஆம் முன்னால் வந்துடுது பாருங்க. ஆம் ஐ, ஆர் வி, ஆர் யூ, இஸ் ஹி, இஸ் ஷி, இஸ் இட், ஆர் தே, இஸ் ஜான், ஆர் த பாய்ஸ், இவெல்லாம் இருக்கு. இதை கொண்டு எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் அமைக்க முடியும்? ஆம் ஐ, இங்கே பார்க்குறோம். ஆம் ஐ எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனா? பல நேரங்களில் நம்ம இப்படி தமிழில் கேட்குறோம், நான் என்ன ஒரு சின்ன பையனா? ஆம் ஐ எ ஸ்மால் பாய்? இப்படி கேட்குறோம்.
அப்போ அது எஸ் ஆர் நோ கொஸ்டின் அல்லது இன்டராகேட்டிவாக மாறிடுது. ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் வி ரிச், நம்ம பணக்காரர்களாக இருக்கிறோமா? ஆர் வி அப்படின்னு இல்லை, ஆர் வி ரிச். ஐ யூ மை ஃப்ரெண்ட், நீலாம் ஒரு நண்பனா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லலாம். இஸ் ஹி ஹியர், இஸ் ஹி இன் சென்னை, அவர் சென்னையில் இருக்கிறாரா? ஹீ இஸ் இன் சென்னை, அவர் சென்னையில் இருக்கிறார். அப்படி எந்த இடத்துல எந்த ஊரில் இருக்கிறாங்கன்றது பேசுகிறதுக்கு இது பயன்படுது. இந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் பயன்படுது. இஸ் ஷி இன் மும்பை, அவள் மும்பையில் இருக்கிறாளா? இஸ் இட் நைஸ், அது நன்றாக இருக்கிறதா? ஆர் தே கிரிக்கெட் பிளேயர்ஸ், அவர்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸா? இஸ் ஜான் யுவர் பிரதர், ஜான் தான் உங்கள் பிரதரா? இப்படிலாம் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ். ஆர் த பாய்ஸ், பையங்க இருக்கிறாங்களா? ஆர் த பாய்ஸ் ஹாப்பி, ஆர் த பாய்ஸ் இன் த கிளாஸ் ரூம், ஆர் த பாய்ஸ் இன் த பிளே கிரவுண்ட், இப்படிலாம் கேள்வி கேட்கலாம். ஆர் த பாய்ஸ் இன் த பிளே கிரவுண்ட்னா அந்த பையன்கள் எல்லாம் பிளே கிரவுண்டில் இருக்கிறாங்களா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இது தமிழில் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் தமிழில் பயன்படுத்துகிறோம். ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. am I not, என்னங்க நாங்கள் இதை அதிகமாக பாடத்தில் படித்ததில்லை, அநேக பாடத்தில் படிக்க மாட்டீங்க, நீங்கள் 2 மார்க் கொஸ்டின்லையும் படிக்க மாட்டீங்க, 5 மார்க் கொஸ்டின்லையும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வராது. ஆனால் உரையாடலில் பயன்படுத்துகிறாங்க. அதனால இதை நம்ம கற்றுக்கிறோம். am I not your friend, நான் உன்னுடைய நண்பன் இல்லையா? am I not your daughter, நான் உன்னுடைய மகள் இல்லையா? அம்மா கிட்ட பொண்ணு கேட்குது, நான் உங்கள் பொண்ணு இல்லையா, எனக்கு ஏதாவது வாங்கி தர மாட்டிங்களே அப்படின்னும் போது, ஏன் எனக்கு, நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா, நான் உன் மகா இல்லையா அப்படின்னு கேட்குறோம். ஆர் வி நாட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் வி நாட் டீச்சர்ஸ், நம்மெல்லாம் ஆசிரியர்கள் இல்லையா? ஆர் வி நாட் க்ரோன் அப், நம்மெல்லாம் வளர்ந்தவங்க இல்லையா, பெரியவங்க இல்லையா? ஆர் யூ நாட் மை ஃப்ரெண்ட், நீ என்னுடைய நண்பன் இல்லையா? இஸ் ஹி நாட் இன் சென்னை, அவர் சென்னையில் இருக்கவில்லையா? இஸ் ஷி நாட் இன் மும்பை, அவள் மும்பையில் இருக்கவில்லையா? இட் இஸ் நாட் நைஸ், அது நன்றாக இருக்கவில்லையா? ஆர் தே நாட் ஹாப்பி, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லையா? இதே மாதிரி தான் எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும். இவற்றை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இதனுடைய சுருக்கம். am I not என்று சொல்லி பார்க்குறோம். am I not அப்படி தான் யூஸ் பண்ணுறோம், அதை சுருக்க முடியாது. are we notன்றதை நம்ம இப்படி சுருக்கலாம், aren't we. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட் நடுவில் போயிடுச்சு, கடைசியில் இருந்த நாட் என்ன ஆயிடுச்சு, ஆரோட சேர்ந்துருச்சு. aren't we students, நம் மாணவர்கள் இல்லையா? aren't you my friend, நீ என்னுடைய நண்பன் இல்லையா? isn't he in சென்னை, அவன் சென்னையில் இருக்கவில்லையா? isn't she மாலா, அவள் மாலா இல்லையா? isn't it nice, அது நன்றாக இருக்கவில்லையா? அது பார்க்குறதுக்கு அழகாக இல்லையா? ஒரு நாய்க்குட்டியை காட்டுறோம், isn't it nice. ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி கூட சொல்லலாம், அது நன்றாக இருக்கவில்லையா? isn't it costly, அது ரொம்ப விலை உயர்ந்தது இல்லையா? aren't they in சென்னை, இப்படியும் சொல்லலாம். அல்லது aren't they happy, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லையா? isn't John a doctor, அவர் ஒரு டாக்டர் இல்லையா? aren't the boys happy, அல்லது aren't the boys nice, அவர்களெலாம் நண்பர்கள் இல்லையா? இதெல்லாம் நம்ம இப்படிலாம் பேசலாம். ரொம்ப பயனுள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் இவை அநேக இலக்கணங்களில் மறக்கப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ். பல இலக்கணங்களை நாம் கொடுக்கிறார்கள், பள்ளியில் நாம் இலக்கணம் கற்றுக்கொள்ளுகிறோம். இவை ஒருவேளை ஆங்கிலேயர்கள் இதை கவனக்குறைவால் விட்டுவிட்டார்கள். இது தேவையில்லை என்று சொல்லி உரையாடலில் வருது, தன்னால் வருது, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் தன்னால் வந்துடும், அம்மா அப்பா பேசுகிறத கற்றுக்கொண்டு அப்படியே பேசுகிறது. அதனால் இது பாடத்தில் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாம் அந்த பாடத்தில் இவையெல்லாம் இல்லாததுனால நமக்கு தேவையில்லாததெல்லாம் வந்திருக்குது. நிறைய பாடத்தில் ஆங்கில இலக்கணம் வந்திருக்குது. தமிழ் இலக்கணத்திலே பாருங்கள், நீங்கள் குற்றிய லிகரம்லாம் கற்றுக்கிட்டு தான் தமிழ் பேசுகிறீங்களா? நிறைய மேடை பேச்சாளர் ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அவங்களெலாம் அந்த இலக்கணத்தை யோசித்து இது வேங்கோல் வினைமுற்றுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்களா? இல்லை, அதெல்லாம் தேவைப்படாது.
ஆனால் அது எதுக்கு தேவைப்படுகிறது? ஒரு கவிதையையோ அதையோ செக் பண்ணுறதுக்கு அது சரியாக இருக்குதா? ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது, அல்லது ஒரு இலக்கண புத்தகம் எழுதுபவர்களுக்கு அது தேவை. அதுபோல் அநேக ஆங்கிலத்தில் பயன்படுகிற இலக்கணம் யாருக்கு பயன்படுகிறது? பேசுபவர்களுக்கோ மாணவர்களுக்கோ இல்லை, ஒரு இலக்கண புத்தகம் எழுதுகிறவங்களுக்கு, ஒருவேளை என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது பயன்தான். நாங்கள் எல்லா இலக்கணத்தையும் படிக்கணும், ஆனால் ஆங்கிலம் பேசுவதற்கு அது தேவையில்லை. ஆனால் அப்படிப்பட்ட இலக்கணங்கள் பள்ளியில் இருக்கின்றன. சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய எண்ணம் எப்படியோ, ஆசிரியர்கள் பல பேர் இருக்கிறீங்க, உங்களுடைய எண்ணம் எப்படியோ, ஆனால் என்னுடைய எண்ணம் அது தேவையில்லை. அதுபோல் எஸ்விஓ பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் பார்த்தா நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அந்த எஸ்விஓ பேட்டர்னை வச்சு நம்ம யோசித்து இங்கிலீஷ் பேசுகிறதுனா எவ்வளோ நேரம் ஆகும்? இது எஸ்விஓவா, ஐஓவா, டிஓவா, சரியா? இது காம்ப்ளிமெண்ட்டா? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, சரியா? ஆனால் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம முழுமையாக கற்றுக்கொள்ளுகிறோம். இது பேசுகிறதுக்கு, சரியா? அடுத்த பகுதிக்கு நாம் செல்லலாம். ஆங்கிலம் பேச எழுத பயிற்சி சிடிக்கள் மற்றும் புத்தகங்கள் தேவை என்றால் தொடர்பு கொள்ளவும். ரத்னா கல்வி நிலையம், 69/36 இப்ராஹிம் சாலை, சென்னை 1. பயிற்சி வகுப்புகளும் உண்டு. செல் 9844555061. மேலும் நாங்கள் உங்களுடைய அலுவலகத்திலும் வந்து ஆங்கிலம் அங்கு அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஏற்பாடு செய்ய முடியும். அதுபோல் பள்ளியிலோ கல்லூரியிலோ வந்து ஆங்கிலம் கற்பிக்க வேண்டுமென்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள்.